பண மோசடி வழக்கில் ஜாமீன் கோரும் செந்தில் பாலாஜியின் மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் கேட்கலாம். வெங்கடேசன், முழு விவரங்கள் வெங்கடேசன். வணக்கம். தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதான மோசடி விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியின் சார்பில் ஒரு மேல்முறையீடு மனு என்பது வழக்கறிஞர் ராம்சங்கர் தாக்கல் செய்து இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா, உஜ்ஜல் புயன் ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த ஏப்ரல் 1 விசாரித்தது. உடனடியாக இந்த பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் 3 மாதங்களுக்கு விசாரணையை முடிக்க உத்தரவிட்ட அந்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டிருந்தது. இந்த வாதங்களை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் ஜாமீன் மேல்முறையீடு மனுவுக்கு ஏப்ரல் 29 பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. விசாரணை 3 மாதங்களுக்குள் நிறைவடைய வாய்ப்பில்லை என்பதால் விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெறும் விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது என்றும் தெரிவித்திருந்தது. இந்நிலையில்தான் அமலாக்கத்துறை சார்பில் ஒரு விரிவான பதில் மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த பதில் மனுவில் இந்த மனுவை நீங்கள் நிராகரிக்க வேண்டும். குறிப்பாக அமலாக்கத்துறை சார்பில் 458 பக்கங்கள் கொண்ட மிக விரிவான பதில் மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜியை தற்போதைய நிலையில் அவருக்கு ஜாமீன் அளிக்கக்கூடாது என்றும், அவர் சாட்சிகளையும் ஆதாரங்களையும் கலைக்க வாய்ப்புள்ளது என்றும், தற்போதைய நிலையில் எனவே அவருக்கு ஜாமீன் வழங்க மறுக்க வேண்டும் என தெரிவித்து அவருடைய மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என தெரிவித்து அமலாக்கத்துறை சார்பில் இந்த மேல்முறையீடு மனுவுக்கு பதிலளிக்கப்பட்டுள்ளது. இந்த மேல்முறையீடு மனு மீதான விசாரணை இன்று நடைபெற உள்ளது. இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் விசாரணையின் போது தெரியவரும். செந்தில் பாலாஜியின் வழக்கில் அமலாக்கத்துறை பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.